அனைவருக்கும் வணக்கம். பரமஹன்ச யோகானந்தா எழுதின பகவத்கீதையோட விளக்க உரை காட் டாக்ஸ் வித் அர்ஜுனாலிருந்து முதல் அத்தியாயத்தில் முதல் பாடலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், பரமஹன்ச யோகானந்தா அவர்களோட குரு, பரம்குருகள், உங்களோட குரு எல்லாரையும் நினைத்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு உரைத்த உண்மைகள் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஆழமாக பதிந்து நம்ம உணர்வு நிலையில தெய்வீக மாற்றம் அடையணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் பிரார்த்திக்கலாம். போன பதிவுல நமக்குள்ள ஆன்மா ராஜ்யம் செய்யும் போது நம்மளோட ஐம்புலன்களும் மற்ற உறுப்புகளும் எந்த மாதிரி இயங்குது, இதுவே அகங்காரம் ராஜ்யம் செய்யும் போது நம்ம உடலும் மனமும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து யோகானந்தர் குறிப்பிடுறது, தெய்வீக உணர்வு நிலையிலிருந்து நம்மள ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரி நம்மளை பிடிச்சி இழுத்து இந்த பௌதிக வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது எது அப்படின்னா காம உணர்ச்சி. நம்மள அறியாமலேயே ஒரு கட்டுப்பாட்டுக்கு மீறின அளவுல காம உணர்ச்சி சிந்தனைகளாகவோ செயல்களாகவோ மாறும்போது உலக வாழ்க்கைக்குள்ளேயே நம்மளை சிறைப்படுத்தி வைக்குது. அதனால இங்க யோகானந்தர் கூறுற அறிவுரை, திருமணம் ஆனவங்க அன்போடும் அரவணைப்போடும் மிதமான தாம்பத்திய வாழ்க்கையிலையும், திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், செயல்ல மட்டுமில்ல எண்ணங்களில் கூட அப்படின்னு சொல்றாரு. காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய சகவாசம், நண்பர்கள், சூழ்நிலைகள், புத்தகங்கள், திரைப்படங்கள் இதெல்லாம் தவிர்த்து நல்ல சகவாசம், சரியான உணவு முறை, குறிப்பாக மாமிச உணவுகளை குறைந்த அளவிலேயோ இல்லை அறவே தொடாமல் இருப்பதோ நல்லது. ஃப்ரெஷ்ஷான காய்கறி, பழங்களை எடுத்துக்கிறது, தினைக்கும் ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறது மற்றும் ஏதோ ஒரு வகையான படைப்பு செயலில் ஈடுபடுறது. உதாரணத்துக்கு ஓவியம் வரைதல், இல்லை ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறது, இல்லை எழுதுறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட இறை உணர்வில் கிடைக்கக்கூடிய அன்புனால திருப்தி அடையிறது, ஆழ்ந்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பரவச உணர்வு, இது மட்டும்தான் திருப்தி அடையாத காம சுகங்களை எதிர்பார்க்கும் அந்த மனதை மாற்றக்கூடிய சக்தி உடையது. அதே சமயத்தில் மதங்கள் போன்ற கட்டமைப்புகள் காமம் தவறானது, அது ஒரு பாவச் செயல் அப்படின்ற கட்டுப்பாட்டுக்குள்ள மக்களை வைக்கிறதுனால நமக்குள்ள புதைந்து இருக்கக்கூடிய காம உணர்ச்சிகளை அடக்கி வைத்து குற்ற உணர்வுகளுக்குள்ள தான் கொண்டு போகுது. அதுக்கு பதிலாக இயற்கை மனிதன் ஒரு புது உயிரை படைப்பதற்காக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புனிதமான அம்சத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணுமே தவிர பேராசைனால அதிக அளவில் காம செயல்களை நம்ம ஈடுபடுறது, இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புனிதமான அம்சத்தை நம்ம தவறான முறையில் பயன்படுத்துறதுக்கு அர்த்தம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு ஆணும் இருக்கு, ஒரு பெண்ணும் இருக்கு. மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிந்திச்சு செயல்படுறது, நம்மளோட அறிவாற்றல், பகுத்தறிவு, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த மாதிரி குணங்கள்லாம் நமக்குள்ள இருக்க ஆணை குறிக்கும். இதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, கருணை, தயவு, இரக்கம், காருண்யம், இப்படி உணர்வு பூர்வமான குணங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்க பெண்ணை குறிக்கும். இப்படி ஆண் பெண் இந்த இரண்டு குணங்களும் நமக்குள்ள சமநிலையில பேலன்ஸ்ல இருக்கும் போது இணைப்பு கொடுக்கக்கூடிய திருப்தியையும் அமைதியும் நமக்குள்ளேயே நம்ம உணர்வோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண் குணங்களுக்கு இடையே ஒரு ஏற்றத்தாழ்வு, இம்பேலன்ஸ் வரும்போது அமைதியற்ற, திருப்தியற்ற உணர்வு நமக்கு ஏற்படுது. ஸோ காம உணர்வுகள் மூலியமாக நம்ம ஒரு ஆண் கிட்டையோ பெண் கிட்டையோ ஈர்க்கப்பட்டு ஒரு சுகத்தை நாடி போவது அப்படிங்கிறது எதுக்கு அறிகுறி அப்படின்னா, நமக்குள்ளேயே திருப்தி அடையாத இல்லைன்னா சமநிலைக்கு வராத ஆண் இல்லைன்னா பெண்ணோட குணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இந்த மாதிரி சமநிலைக்கு வராத அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் சமநிலைக்கு வருவதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்பு, தெய்வீக நட்பு, இதன் அடிப்படையில மேம்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு உறவு. நம்மளோட உணர்வு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்திலிருந்து ஆன்மாவோட ராஜ்யம் முன்னேறி போறத 4 நிலைகள்ல நம்ம பார்க்கலாம். முதல் நிலையில நம்மளோட மனசு எப்போதுமே அலைப்பாஞ்சிக்கிட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, அமைதி இல்லாம. இதை செய்யணும், அதை செய்யணும், இல்லைன்னா இது தேவை, இது ஆசை, இதை அடையணும், ஏதோ ஒரு விதத்துல அதிருப்தியை உணர்ந்துக்கிட்டே இருக்கு, அமைதியை இழந்துக்கிட்டே இருக்கு.
ஆனா, இந்த மாரி அமைதி இல்லாம மனம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு, அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திக்காத ஒரு வாழ்க்கைய நம்ம தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கிறது தான் இந்த முதல் ஸ்டேஜ். 2வது நிலையில சில நேரங்கள்ல மனம் அலைப்பாயுது. ஆனா, சில நேரங்கள்ல அமைதியாகவும் இருக்கு. இங்க தான் நம்ம தியானத்த ஆரம்பிக்கிறோம். தியானத்தோட விளைவாக சில சமயங்கள்ல நம்ம மனம் அமைதியாகுது. இந்த இடத்துல மனிதன் முதல் முறையாக தனக்குள்ள இருக்க இந்த 2 குரலையும் உணர ஆரம்பிக்கிறான். அகங்காரம் சொல்றத மட்டுமே கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்த மனிதனுக்கு, இன்னும் ஒரு குரல் இருக்கே! இந்த ஆன்மாவோட குரல் லேசா கேக்குது. இப்படி ஆன்மாவோட வழிகாட்டுதல் படி நடக்கிற அந்த சில சமயங்கள்ல அமைதியாவுது மனசு. இருந்தாலும் இது தியானத்தோட ஆரம்ப நிலை அப்படிங்கிறதுனால, மறுபடியும் அடிக்கடி மனசு நழுவி அலைப்பாயுற நிலைக்கே வந்து விழுந்துருது. இதுலயும் இன்னும் தொடர் முயற்சி செய்து அடுத்த நிலைக்கு 3வது நிலைக்கு போகும்போது, பெரும்பான்மையான நேரத்துல ஆன்மாவோட வழிகாட்டுதல் படி மனம் அமைதியாகவே இருக்கு. எப்பயாவது ஒரு சிறு சமயங்கள்ல மனம் அலைப்பாயுது. இன்னும் தொடர்ந்து தியானத்துல ஆழமா போக போக 4வது நிலையான ஆன்மாவோட படை வீரர்கள் அகங்காரத்தோட ராஜ்யத்தை முழுமையாக அழித்து, அகங்காரம், கோபம், பயம், பேராசை, பற்று, பெருமிதம், ஆசைகள், தீய பழக்கவழக்கங்கள், தீய வகையிலான தூண்டுதல்கள் இதெல்லாமே முற்றிலும் நம்மை விட்டு விலகி, அமைதி, நல்லிணக்கம், ஞானம், நல்ல ஆரோக்கியம், சாவையும் எதிர்கொள்ளும் அந்த பக்குவம் இதெல்லாம் நமக்குள்ள நிலை பெற்று நிக்குது. இதை எப்படி செய்யறது? நம்மளோட ஆன்மா எப்படி இந்த அகங்காரத்தோட ராஜ்யத்தை வெல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு முதல் படி நமக்குள்ள இந்த மாதிரி 2 ராஜ்யம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். இது 2த்துக்கும் இடையில ஒரு யுத்தம் நடந்தா மட்டும்தான் ஆன்மாவோட ராஜ்யம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, முதல் அத்தியாயத்துல முதல் பாடல் சொல்ற சுருக்கத்துக்கு மீண்டும் வருவோம். ஸோ இந்த முதல் அத்தியாயம் முதல் பாடல்ல இருந்து இறைவன் கிருஷ்ணர் மூலியமாக அர்ஜுனரான நம்மளோட ஆன்மா கிட்ட சொல்றது, ஓ அர்ஜுனா, ஒவ்வொரு நாள் இரவும் சஞ்சயரான நமக்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய அகத்தாய்வு மூலியமாக உன்னோட திருதராஷ்டரான பார்வையற்ற அந்த மனசுக்கு காட்டி கொடு. எதை காட்டி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த நாளில் உன்னோட ஆன்மாவோட ராஜ்யத்தோட அம்சங்களுக்கும் உன்னோட அகங்காரத்தோட ராஜ்யத்தோட அம்சங்களுக்கும் இடையிலே என்ன நடந்துச்சு, உன்னோட கர்மேந்திரியங்களும் உன்னோட ஞானேந்திரியங்களும் எந்த மாதிரி செயல்பட்டுச்சு, நீ என்ன பார்த்த, எதை கேட்ட, என்ன பேசின, என்ன நினைச்ச, என்ன உணர்ந்த, வாழ்க்கையின் ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாஸ் பண்ணி ஒவ்வொரு நாள் இரவும் இதை நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். இறுதியில நான் ஒரு ஆண் இல்ல பெண், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழன், இது என் பெயர், இது என் எடை, இதெல்லாம் என் சொத்து, இப்படி நம்மளோட ஈகோ, நம்மளோட அகங்காரம் நமக்கு காட்டக்கூடிய அடையாளத்திலிருந்து நம்ம வெளியில வரோம். இந்த ஆன்மாவும் அகங்காரமும் 2 டார்ச் லைட் மாதிரி. இந்த அகங்காரம் அப்படிங்கிற டார்ச் லைட்டோட பட்டனை நம்ம ஆன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, வெளி உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த பௌதிக வாழ்க்கை மேலதான் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அகங்காரத்தோட பட்டனை ஆஃப் பண்ணிட்டு ஆன்மாவோட பட்டனை ஆன் பண்ணும்போது ஆன்மாவோட வெளிச்சம் நமக்கு உள்ள இந்த அகத்துக்குள்ள வெளிச்சம் படும். நமக்குள்ள இருக்க இந்த ஆன்மா, அதோட தன்மை, அன்பு, ஞானம், இறைவனோட உருவத்திலேயே படைக்கப்பட்டிருக்க நம்மளோட ஆன்மாவை வெளிச்சம் போட்டு நமக்கே காட்டப்படுது. நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நமக்குள்ள குருக்ஷேத்திர போர் அப்படிங்கிற யுத்தத்தை நடத்தியே தீரணும். இதுக்கு முன்னாடி பதிவான பாகம் 4ல இதுல முக்கியமான குறிப்புகளை பார்த்திருப்போம். ஐம்புலன்களையும் மற்ற உறுப்புகளையும் இந்த உடல்ல நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறத, இந்த விழிப்புணர்வு மனிதனுக்குள்ள ஏற்படுறது தான் முதல் படி. பிளஸ் இதை முயற்சி செய்து மாற்றக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கு. இப்படி நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாறும்போது குருக்ஷேத்ரால இருந்து நம்ம அடுத்தது தர்மக்ஷேத்ரா குருக்ஷேத்ரா நிலையான தியானத்துல மனம் நிலை பெற்று சூக்ஷ்ம உடல்ல சரி செய்கிறோம். அதுக்கும் அடுத்தபடியாக தர்மக்ஷேத்ரா மூளையில் உள்ள உயர்நிலை பகுதிகள். இங்க உயர்நிலை உணர்வுகளை வெளிப்படைய செய்து, இப்படி நம்மளோட ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல், இந்த 3 அடுக்குகளிலும் நம்மளோட யுத்தம் தொடர்ந்து நடந்து இறுதியில நம்மளோட ஆன்மாவை நமக்கு உணர செய்கிறது. அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். இதோட இந்த முதல் பாடலோட விளக்க உரை நிறைவு பெறுகிறது. அடுத்த பதிவுல 2வது பாடலை துவங்கலாம். அது வரைக்கும் இந்த முதல் பாடலோட விளக்க உரைய மீண்டும் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. தினந்தோறும் தவறாமல் இந்த அகத்தாய்வை செய்யறதுக்கும் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையவும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.